இந்த வீடியோல மெயில் மெர்ஜ் எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சேலரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எம்ப்ளாய்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாரி ஒரு டீட்டெயில்ஸு. இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து நிறையா எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஃபைல்லையும் அவங்களுக்காக வந்து லெட்டர் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தால் அது எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் இப்போ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி ஐடி, இமெயிலு, டிஆர், அப்புறம் டிபார்ட்மெண்ட்டு, சேலரி, இதெல்லாம் வந்து இந்த இடம் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம். மீதி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே வந்து காமனாக இருக்கக்கூடியது. அதனால் இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஆல்டர்னேட்டாக என்னென்ன வரணுமோ, யாருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கரெக்டாக வரணுமோ அதை மட்டும் நான் வந்து ஜென்ரேட் பண்ணோன்னா போகும். ஸோ அதை வந்து எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து வேர்டை வச்சு நம்ம எப்படி மெயில் மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எக்ஸல் ஃபைல் வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வேர்டுக்கும் எக்ஸலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேர்டில் வந்து நீங்கள் ஒன்று டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய டேட்டாஸ் வந்து இன்பில்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரியே இருக்கும் வேர்ட்லேயே. ஆனால் எக்ஸலுங்கிறது நீங்கள் வேறு யாராச்சும் டைப் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு டீட்டெயில்ஸ் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எம்ப்ளாயி ஐடி, அப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, டிபார்ட்மெண்ட்டு, சேலரி, அப்புறம் இமெயில், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதை வச்சு அவங்களுக்கு எப்படி லெட்ரு வந்து மெயில் மெர்ஜ் பண்ணி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்த மெயிலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரெசிபியன்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம டாக்குமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். நான் வந்து டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன், அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் தான், இந்த ஃபைல் தான் என்னோடது, அந்த லிஸ்ட் இருக்கக்கூடிய ஃபைலு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஷீட் 1 தான் என்னோடய டேட்டா எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் மெயின் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்கள் எக்ஸல் ஷீட்டில் நிறையா ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷீட்டோட நேம் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். எதில் உங்களுக்கு தேவையான லிஸ்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஷீட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இது வந்து ஃபஸ்ட் ரோ ஆஃப் டேட்டா கண்டெயின் காலம் ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரோவில் தான் மெயினாக வந்து இதில் நான் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ரோ வந்து எப்பயுமே வந்து இந்த ஹெட்லைனாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட டேட்டா எல்லாமே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் இதில் ஒரு இது ஸ்பேஸ் வந்து மேலேயோ கீழேயோ எதுவும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, தேவையில்லாதது எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு காலம் இந்த எம்ப்ளாயி ஐடி, இந்தமாரி டீட்டெயில்ஸு டேரெக்டாக அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு வந்துடணும். வேறு டைட்டிலோ வேறு எதுவுமே வந்து இதில் இருக்கக்கூடாது. இதே ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். டைட்டில் வந்த பிறகு கீழே ஒவ்வொருத்தவங்களுக்கும் நேமு, அதை பற்றி கீழே ஷோ ஆகிருக்கணும். அவ்வளோதான். அதை நீங்கள் மெயினாக பார்த்துங்க, இல்லைன்னா எரர் தான் வரும். இப்போ நீங்கள் இதுமாரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்டு அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு இருக்கு, அது ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கே நீங்கள் அந்த கர்சரை வச்சுட்டு என்ட்ரு கொடுக்கணும். ரொம்ப ஸ்பேஸ் அதிகமானதுனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம், பண்ணிகிட்ருக்கப்பயே. இப்போ இமெயில் ஐடி எனக்கு வேணும். ஜஸ்ட் இதை இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு கொடுத்து இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டுனா இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் டிஆருங்கிற இடத்துல அவங்களோட நேம் வேணும். அதனால் ஃபஸ்ட் நேம், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க, லாஸ்ட் நேம். வேறு என்ன நமக்கு தேவை, டிபார்ட்மெண்ட் தேவை, டிபார்ட்மெண்ட்டு, இதை கிளிக் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இது நீங்கள் எக்ஸலில் ரெடி பண்ணுறப்ப நீங்கள் இங்கே என்ன லெட்டர் வருதோ அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் சேலரிங்கிற இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டு சேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இது கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்க ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்குரியது 101 ரவிக்குமார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, சேலரியும் வந்துருச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஒன்று நம்ம லைட்டாக இந்த கர்சரை செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ரிசல்ட் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை கொடுத்துட்டு எடிட் இண்டிவிஜுவல்னு கொடுத்து ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 102, இது இவங்களோடதுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இது இவங்களோடது 103. அப்புறம் பிரியா சர்மாவோடது, கார்த்திக் மோகனோடது.
5 இது நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 5 இது கிரியேட் ஆச்சு. இதுமாரி நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் 1000 கணக்கில் எவ்வளோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டாக அந்த லெட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நார்மலாக சேவ் பண்ணுற மாதிரி சேவஸ்ன்னு கொடுத்து உங்கள் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.